Hi, welcome to my channel. என்னோட நேம் லோஷினி. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. சம்மரில் நான் எப்படி என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்க போகிறேன், பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம் தான். ஃபர்ஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் சன்ஸ்க்ரீன் தான் ரொம்ப முக்கியம். சம்மர்னா எல்லாருக்குமே எப்பயுமே முக்கியம். இல்லை இந்த சீசன் ரொம்ப மே ஜூன்லாம் ஏப்ரலில் பயங்கர வெயில் இருக்கும். அதுக்கெலாம் நான் சன்ஸ்க்ரீன் நான் ஆல்ரெடி சன்ஸ்க்ரீன் பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். நான் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன்னு போட்டிருக்கேன். டெய்லி ரொட்டீன் சொல்லிட்டு வீடியோவில் வந்திருக்கும். டெர்மாக்கோலேருந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு காஸ்ட்டு எதுவுமே ஒயிட் காஸ்ட்லாம் இல்லாத ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 450 அந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த சன்ஸ்க்ரீனு. அந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சன்ஸ்க்ரீன் நல்லா காலையில் இருந்துச்சு சன்ஸ்க்ரீன் போட்டுக்குவேன். நிறையா வாட்டர் எடுத்துக்குவேன். திரும்ப லிப்பை கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு போட்டு லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு இல்லை லிப்ஸுக்கு க்ரீம் போடுறேன், நானும் அப்ளை பண்ண மாட்டேன் அந்த சன்ஸ்க்ரீனே. அதுக்குன்னு தனியாக லிப் பாம் விற்கிது, சன்ஸ்க்ரீன் இருக்குது, செபாமைட் அந்த மாதிரி இருக்குது. அது செபாமைட் காஸ்ட்லியாக இருக்கும், 500 அந்த ரேஞ்சில் இருக்கும். நமக்கு என்ன அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறையா லாக்மி, மேப்ளின், நைக் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. 110 130 ருபீஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் லிப்ஸை இது பண்ணுறக்கா. ஏன்னா லிப் தான் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஏற்கனவே எனக்கு ஏற்கனவே லைட்டாக பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது லிப்ஸ்லேயும் கூட. ஸோ நான் அந்த மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணணும். ஃபேஸுக்கு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன், ஃபேஸ் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம பாடி லோஷன் யூஸ் பண்ணுறப்போ பாடி ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் இருக்க மாதிரி ஒரு பாடி லோஷன் வாங்கிட்டு நான் ஏற்கனவே காமிச்சிடுவேன். வேஸ்லின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேஸ்லினில் ஒரு 30 to 40 இருக்கிற அளவு, 50 வரை இருந்தால் கூட நல்லது தான். பாடி லோஷன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பாடி லோஷன் போட்டு குளிச்சுட்டு வந்தோடனே அப்ளை பண்ணிக்குவேன். ஃபேஸில் டெர்மாக்கோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்குவேன் நான். அது ஒரு 50 ரேஞ்சில் தான் இருக்கும். நான் SPF 15 நினைக்கிறேன் யூஸ் பண்ணிட்டு. லிப்ஸுக்கு செபாமெட் லிப் பாம்மு இல்லைன்னா மேப்ளினோட லிப் பாம் சன்ஸ்க்ரீன் இருக்குது, SPF இருக்கிற லிப் பாம் சொல்கிறேன். சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கிற லிப் பாம் போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறமா நம்ம இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன தான் வெளியே ஏதாவது க்ரீம்ஸு, காஸ்மெட்டிக்ஸு எதுவும் போட்டாலும் நம்ம இன்டேக் நல்லா எடுத்துக்கணும். அதுக்கு தண்ணி நான் எப்பவுமே ரெகுலராக நல்லா தண்ணி குடிக்கிறாங்க தான். இதில் இந்த டைமில் இன்னும் நிறையா நான் தண்ணி குடிச்சுக்குவேன். நீங்களும் நிறையா தண்ணி குடிங்க, இளநீர் நிறையா குடிங்க, கோகோனட் வாட்டர் நிறையா எடுத்துக்கணும். ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கக்கூடாது. ஹேருக்காக நான் ஆயில் டெய்லி அப்ளை பண்ணி நான் ஆயில் வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு உடனே குளிச்சிடுவேன். உடனே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடலாம். சீரம் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம சும்மாவே வேர்க்கும், இந்த சீசனில் ரொம்ப வேர்க்கும். நம்ம அப்ளை பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறதுலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே ஃபோர்ஹெட்டில் பயங்கரமாக பிம்பிள்ஸ் வரும். இங்கே பயங்கரமாக இன்னும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். ஃபோர்ஹெட்டில் கூட வர ஆரம்பிச்சிடும். உடனே ஆயில் நிறையா அப்ளை பண்ணிட்டு வெயிலெல்லாம் போயிட்டு வந்தோம்னா. எனக்கு நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு வைக்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். தப்பான விஷயம் இல்லை, சில செட்டானால் ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. இருக்கிற டஸ்ட்டு வெளியெல்லாம் போனால் அந்த புகை இருக்கிற எல்லாமே நம்ம தலையில் அந்த எண்ணெய் இருக்கிறப்போ ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகி நமக்கு டேண்ட்ரஃப் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் தான் ஜாஸ்தியாகும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணிட்டு டெய்லி நான் ஹேர் வாஷ் பண்ணேன், எனக்கு ஒன்றும் தெரில. டெய்லி வாஷ் பண்ணலன்னா கூட இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா உடனே நாளைக்கு அப்ளை பண்ண மாட்டேன், அடுத்த நாள் அப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் இல்லை எனக்கு டெய்லியுமே அப்ளை பண்ணணும், இன்றைக்கி அப்ளை பண்ணலாமேன்னு தோணுச்சுன்னா அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் 1 டே விட்டு 1 டே அந்த மாதிரி தான் ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கு நான் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் நானே வீட்டில் பண்ணுறது, நான் அம்மா எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் ஹெர்பல் ஹேர். அது என்ன எப்படி பண்ணுறேன்றது நான் சொல்கிறேன். அது நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் என்னோட ஹேர் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்கிறேன். நிறையா இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருந்த ஆள் தான். இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸாக திரும்ப ஹெர்பல் ஹேர் ஆயிலை விட்டுருந்தோம். இப்போ திரும்ப நாங்களே வீட்டிலே பண்ணி வெளியே ஹெர்பல் ஆயில் வாங்குறதுலாம் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தாக தெரியல. அதனால் வீட்டிலே பண்ணி நாங்கள் இப்போ தான் எதுவுமே டேண்ட்ரஃபோ எந்த ப்ராப்ளமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி
என்ன ஆயில் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த சம்மர் வந்துருச்சு, எல்லாருமே நல்லா நிறைய தண்ணி குடிச்சு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபேஸ் டைப்போ அந்த ஃபேஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிப்ஸையும் மறந்துடாங்க. பாடி ஃபுல்லாக ட்ரை ஆகிரும். இன்னும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், இன்னும் ட்ரை ஆகும். ஸோ பாடி ஃபுல்லாகவும் பாடி லோஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸில் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். லிப்ஸ்லேயும் யூஸ் பண்ணுங்கள். எஸ்பிஎஃப் இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். பர்ஃப்யூம் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்வெட் ஸ்மெல் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது, நமக்கும் நல்லா இருக்காது, அடுத்தவங்க நல்லா இருக்கு வந்துட்டேம்மா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி பர்ஃப்யூம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்டர் ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அஸ்லின் ரெக்ஸோனாலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது 100 120 அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வாங்கி அண்டர் ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குளிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அது ப்ளூ கலர் முக்கியமாக அந்த ஷேட் அது செம்மையாக இருக்கும். இதுவே நான் என்ன யூஸ் பண்ணதில்லை. எனக்கு அந்த மென்தால் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். அவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி நான் சொன்னது எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.